ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் ஷீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இங்கிலீஷ் சீனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் டிகிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 10, ரைட் சைடில் 75. நம்மளுக்கு ஜூனியரில் எப்படி இருந்தது அதே மாதிரி தான். இப்போது ஹெட்டிங் வந்துட்டு பார்த்துடலாம். ஸ்டாக்ஸ் வித் நேஷ்னல் டெக்ஸ்டைல் கார்பரேஷன். இப்போ இது எல்லாமே நம்ம வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் அடிக்கணும். அதை தான் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது எல்லாமே நம்ம கேப்ஸில் அடிக்கணும். இதுக்கான கால்குலேஷன் எப்படி போடுவோம்? ஃபார்மேட் பிரகாரம் நம்ம 65 எடுப்போம். சரிங்களா? ஃபார்மேட் பிரகாரம் நம்ம 65 எடுப்போம். இதோட கவுண்டிங் வித் ஸ்பேஸோட, சரிங்களா, ஸ்பேஸோட இதோட கவுண்டிங் எவ்வளோ இருக்குது? 40 இருக்குது. நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 25 வரும். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும். அதனால் 26 நான் மாற்றுறேன். சரிங்களா? அப்போது 25 டிவைடட் பை 2 போட்டால் நம்மளுக்கு பாயிண்டிங்கில் வரும் இல்லையா? அதனால் 26 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 13 வருது. இது கூட ப்ளஸ் 10 பண்ணணும். அப்போது 23. 23வது டிகிரியில் தான் நம்ம வந்துட்டு ஹெட்டிங் வந்துட்டு அடிப்போம். சிம்பிள். ஹெட்டிங்கான கால்குலேஷன் ஃபார்மேட் பிரகாரம் 65, அதோட கவுண்டிங் மைனஸ் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணி கடைசியாக 10ஆல் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேஷன் போடணும். கால்குலேஷன் போடுறப்போ லாஸ்ட் காலமில் இருந்து தான் கால்குலேஷன் போடுவோம். நம்ம எப்படி ஜூனியரில் ஃபாலோ பண்ணோம் அதே தான். சரிங்களா? லாஸ்ட் காலமில் இருந்து கால்குலேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோல்டு இது மட்டும் தனியாக கால்குலேஷன் போடணும். சரிங்களா? இந்த ருப்பீஸ், நான் கண்ட்ரோல்டு, சப்சிடரிஸ் இதெல்லாம் நம்ம வந்துட்டு தனியாக தான் கால்குலேஷன் போடுவோம். அப்போது லாஸ்ட் காலமில் இருந்து அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே இயர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ரோ இருக்கு இல்லையா? இயர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதிலிருந்து இதை விட்டுருங்க. இதிலிருந்து இந்த இயர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதிலிருந்து ஹோலாவே இந்த காலம், லாஸ்ட் காலம். சரிங்களா? இந்த லாஸ்ட் காலமில் எந்த வேல்யூ பெருசு? ஹெட்டிங்கோட கவுண்டிங் பாருங்கள், 7 டிஜிட்டில் இருக்குது. இங்கே நம்ம வந்துட்டு ஸ்பேஸ் கன்சிடர் பண்ணாமல் 1981, 4, இது 1, 5, 6, 7, இதோட கவுண்டிங் 7, 7 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே எது பெருசு அப்படிங்கிறத ஒன்ஸ் நம்ம வந்துட்டு செக் பண்ணணும். உள்ளே பார்த்தீங்கன்னா 5 டிஜிட். சரிங்களா? இதெல்லாம் சில இது வந்துட்டு 5 டிஜிட்டில் இருக்குது, சில கவுண்டிங்ஸ் 7 டிஜிட்டில் இருக்குது. அப்போ காலம்லேயே எது பெருசு? 7ல் இருக்கிறது தான் பெருசு. 7க்கு மீறி எந்த கவுண்டிங்ஸும் இல்லை, எந்த டிஜிட்ஸும் இல்லை நம்மளுக்கு. சரிங்களா? அப்போது 7 தான் பெருசு. 7ங்கிறப்போ நம்ம எப்படி கால்குலேஷன் போடுவோம்? ரைட் சைடு மார்ஜின் 75, அதை எடுத்துக்கலாம். மைனஸ் லாஸ்ட் காலமில் 7 தான் பெருசு, 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போது இங்கே வந்துட்டு +2 வந்துட்டு ஆட் பண்ணணும். ஃபார்மேட் பிரகாரம் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம பார்த்தது தான். எதனால் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, +2 வந்துட்டு ஆட் பண்ணுறோம். அப்போது 7 நம்மளுக்கு 2 ஆட் பண்ணால் என்ன வரும்? 9 வரும். 7 கூட 2 ஆட் பண்ணால் 9. மைனஸ் பண்ணுறோம் 66. இந்த 66 நெக்ஸ்ட் லைனில் கொண்டு வந்துடுங்க. மைனஸ் அடுத்த காலம் பார்க்கணும். இதில் ஹெட்டிங் வந்துட்டு 7 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸ்லேயும் 7 டிஜிட் தான் இருக்குது. சரிங்களா? அப்போது 7 தான் நம்மளுக்கு பெருசு. +2. சரிங்களா? அப்போது 9. மைனஸ் பண்ணால் 57 வரும். இந்த 57 அடுத்த லைன் கொண்டு வந்துடுங்க. மைனஸ் இந்த காலமில் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வந்துட்டு 7. சரிங்களா? உள்ளே இருக்க வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ மட்டும் 8ல் இருக்குது, 8 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? அப்போது 8 + 2 10. மைனஸ் பண்ணால் 47 நெக்ஸ்ட் லைன் கொண்டு வந்துடுங்க. மைனஸ் ஃபஸ்ட்டு காலம். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் ஹெட்டிங் 7 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 7 தான். அப்போ இந்த காலம்லேயே நம்மளுக்கு 7 டிஜிட்டில் இருக்கிறதா பெருசு. 7 + 2 9. மைனஸ் பண்ணால் 38. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இது வந்துட்டு இந்த லைனோட வேல்யூ. ஸ்டேட்மெண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கேல் பென்சிலை வச்சு இந்த லைன் போடுவோம் இல்லையா? இந்த லைனோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? கிடச்சிருக்க வேல்யூ கூட +2 வந்துட்டு ஆட் பண்ணணும். அப்போது 2 இடத்துல நம்ம வந்துட்டு +2 ஆட் பண்ணுவோம். இது மறந்துடாதீங்க, எப்போவுமே மறக்கக்கூடாது. சரிங்களா? கிடைச்ச வேல்யூ கூட +2 ஆட் பண்ணிக்கணும். 66னா 68, 57னா 59, 47 + 2 49, 38னா 40. அப்போது இதைத்தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? இந்த வேல்யூஸில் தான் நம்ம வந்துட்டு அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது லைனோட வேல்யூ, அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறது இதில். சரிங்களா? இதில் தான் எடுத்துப்போம். சரி, ஓகே. அடுத்து ருப்பீஸ் இன் லேக்ஸ். இதை வந்துட்டு எங்கே அடிக்கணும்? இது பார்த்தீங்கன்னா இந்த 4 காலமுக்குமே
காமனாக இருக்குது, பொதுவாக இருக்குது, நடுவில் இருக்குது. அப்போது இந்த 4 காலமோட வேல்யூவை வந்துட்டு ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. 4 காலமோட வேல்யூ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த 4 காலமோட வேல்யூ. இது 4யுமே நம்ம ஆட் பண்ணணும். 4யுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு 37 வரும். சரிங்களா? 4யுமே கூட்டிட்டா 37 வரும். மைனஸ் இதோட கவுண்டிங் ருபீஸ் இன் லேக்ஸ் 17. சரிங்களா? அதோட கவுண்டிங் 17. மைனஸ் பண்ணால் 20 வரும். 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, அப்போ 10 வரும். இந்த 10 கூட இந்த ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ எது? ஃபஸ்ட்டு காலம் இதுதான் ஃபஸ்ட்டு காலம். இதோட லைன் வேல்யூ 38. ஆட் பண்ணிக்கிட்டால் 48 வரும். லாஸ்ட்டாக +1. சரிங்களா? ஃபார்மேட் பிரகாரம் +1 ஆட் பண்ணுறோம், 49. இந்த 49வது டிகிரியில் தான் ருபீஸ் இன் லேக்ஸ் அப்படிங்கிறத அடிக்கிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறோம். ருபீஸ் ஸ்பேஸ் இன் ஸ்பேஸ் லேக்ஸ், அப்படியே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்சிடரிஸ். இது வந்துட்டு இதோட கவுண்டிங் 12. அப்போ இதுக்கான கால்குலேஷன் எப்படி போடுவோம் நம்ம? ஸோ கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 38. இந்த 38 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ. நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை எடுக்கிறோம். அது வந்துட்டு ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 38. -10ங்கிறது லெஃப்ட் மார்ஜின். சரிங்களா? லெஃப்ட் மார்ஜின் நம்ம 10ல் தானே ஸ்டார்ட் பண்ணுறோம், அது. சரிங்களா? -10. அப்போ மைனஸ் பண்ணால் 28 வரும். மைனஸ், சரிங்களா? மைனஸ் இதோட கவுண்டிங். சரிங்களா? இதோட கவுண்டிங் 12 வருது நம்மளுக்கு. -12. சரிங்களா? அதோட கவுண்டிங் 12. இப்போ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 16 வரும். 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 8 வருது. 8 கூட நம்ம ஃபஸ்ட்டு மார்ஜினை லெஃப்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதாவது மைனஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, லெஃப்ட் மார்ஜின் மைனஸ் பண்ணோம் இல்லையா, அதை கடைசியாக ஆட் பண்ணிடுங்க. 18வது டிகிரியில் இந்த சப்ஸ்டரிஸ் அப்படிங்கிறத வந்துட்டு அடிக்கிறோம். சரிங்களா? அடுத்து இந்த நான் கண்ட்ரோல்டு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலமுக்கும் காமனாக இருக்குது. கண்ட்ரோல்டு அப்படிங்கிறது 3வது காலமுக்கும் 4வது காலமுக்கும் காமனாக இருக்குது, பொதுவாக இடையில இருக்குது. சரிங்களா? அப்போ இதை வந்துட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் கண்ட்ரோல்டு ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம். ஸோ ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் இது தானே 19. சரிங்களா? 19. ஓகே. அடுத்து இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 14. இதோட கவுண்டிங் 14. மைனஸ் பண்ணால் 5 வரும். இப்போ நான் 2ஆல் டிவைட் பண்ணோம், எனக்கு பாயிண்டிங்கில் வரும், அதனால் நான் 6ஆக மாற்றிடுறேன். சரிங்களா? அதனால தான் 6ஆக மாற்றுறோம் நம்ம. சரிங்களா? அப்போ 6ஆக மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 3 வருது. ஓகே. 3 ப்ளஸ் இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 38. ஸோ 3 கூட்டல் 38 41. ஃபார்மேட் பிரகாரம் +1 ஆட் பண்ணிக்கிறோம், 42. 42வது டிகிரியில் நான் கண்ட்ரோல்டு அப்படிங்கிறத அடிக்கிறோம். இந்த ஹைஃபனுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் இல்லாமல் அடிக்கிறோம். சரிங்களா? அடுத்து கண்ட்ரோல்டு. இது 3வது காலமுக்கும் 4வது காலமுக்கும் மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ 3வது காலம் 4வது காலம் பார்த்தீங்கன்னா என்ன? இது 9 தான். இது ரெண்டையும் கூட்டுங்க, 18. மைனஸ் இதோட கவுண்டிங் எத்தனை? 10. சரிங்களா? அப்போது 10 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 8 வரும். 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 4 வருது. இதில் பார்த்தீங்கன்னா 3வது காலமோட லைன் வேல்யூ எடுக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு காலம், இதுக்கு 3வது காலமோட இந்த லைன் வேல்யூ. சரிங்களா? அப்போ 3வது காலமோட லைன் வேல்யூனா இது வரும் 57 வரும். 57 கூட்டினா 61. ஃபார்மேட் பிரகாரம் +1 வந்துட்டு எடுக்கிறோம், 62. 62வது டிகிரியில் கண்ட்ரோல்டு அப்படிங்கிறத அடிக்கிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எது எந்த கால்குலேஷனில் அடிக்கணும் அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். எது எந்த டிகிரியில் அடிக்கணும் அதுக்கான கால்குலேஷன்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இந்த மாதிரி இருக்குது, அதாவது விச் மீன்ஸ் சப்சிடரிஸ் அப்படிங்கிறது சென்டரில் இருக்குது. இதை எப்படி அடிக்கணும்? ஃபஸ்ட்டு ஹெட்டிங் அடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் லைன் அடிக்கிறீங்களா, லைன் அடிச்சுட்டு இங்கே வந்துடுறீங்க. இதை வந்துட்டு எங்கே அடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு இப்போது இந்த ஃபஸ்ட்டு லைனையும் கீழே ஒரு லைனையும் மனசுக்குள்ளேயே ஒரு கால்குலேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. மேலே ஒன்று கீழே ஒன்றே ரிமூவ் பண்ணிடலாம் மனசுக்குள்ளே. சரிங்களா? நான் கண்ட்ரோல்டையும் அதுக்கு அடுத்த ரோ இருக்கு இல்லையா, இந்த ரோவை இந்த இயர் ரோவையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபைனலாக என்ன இருக்குது? இந்த ஒரே ஒரு லைன் இருக்குது, ஒரு கோடு இருக்கு இல்லையா. அப்போது இந்த கோட்டுக்கு நேராக தான் நம்ம இந்த சப்சிடரிஸ் அப்படிங்கிறத அடிக்கணும். சரிங்களா? இப்படி தான் நம்ம வந்துட்டு
சென்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் சென்டர் பண்ணணும், மறந்துடாதீங்க சரிங்களா. அப்போ ஹெட்டிங் அடிக்கிறீங்க, லைன் அடிக்கிறீங்க, நான் கண்ட்ரோல்டு எந்தெந்த டிகிரின்னு ஃபைன் பண்ணிட்டோம் நம்ம, அந்தந்த டிகிரியில் அடிக்கணும். நான் கண்ட்ரோல்டு பார்த்தீங்கன்னா 42, கண்ட்ரோல்டு 62, அந்தந்த டிகிரியில் இதை அடிச்சிடுறோம். அடுத்த லைன் வர்றீங்க, சப்சிடரிஸ் அடிக்கணும் சரிங்களா. சப்சிடரிஸ் எந்த இது 18வது டிகிரியில் சப்சிடரிஸ் அடிக்கிறோம். அடுத்து இந்த லைன் அடிக்கிறோம் ஓகேங்களா. அதுக்கு அடுத்த லைன் வர்றீங்க, அதுக்கு அடுத்த லைனில் தான் இந்த இயரை வந்துட்டு அடிக்கிறோம். அடுத்த லைனை முடிச்சுட்டு டபுள் டிக் விட்டு ருபீஸ் இன் லேக்ஸ் அடிக்கிறோம். எகெயின் டபுள் டிக் விட்டு இங்கே வர்றோம். இது எல்லாமே 10வது டிகிரி நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஒவ்வொரு லைனுக்கும் இடையிலையும் டபுள் டிக் விடுவோம் சரிங்களா. ஸோ டபுள் டிக்குங்கிறது சில பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஒன்றும் இல்லை, இந்த லைன் அடிக்கிறோம், நியூ டெல்லி அப்படிங்கிற இந்த ரோ அடிச்சிடுறோம். அடுத்த லைன் வர்றோம், அதில் அடிக்க மாட்டோம், அதுக்கு அடுத்த லைனில் தான் அடிப்போம். இந்த பஞ்சாப் வந்து ராஜஸ்தான், அதுதான் வந்து டபுள் டிக் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. சில பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆகி டவுட் கேட்குறீங்க, அதனால தான் இப்போ நான் வந்துட்டு அதை கிளியர் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட்டு இது எல்லாமே 10ல் அடிச்சிட்டோம். இப்போது இந்த காலமில் எப்படி அடிப்போம்? காலம்லேயே எது பெருசுன்னு பார்த்தோம், 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு அப்படின்னு பார்த்தோம். அப்போ நம்ம ஃபைன் பண்ணியிருக்கிறது என்ன, ஃபஸ்ட்டு காலமில் 40வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது இதுவும் 7 டிஜிட் தான், 40வது டிகிரி. உள்ளே எதெல்லாம் 7 டிஜிட்டில் இருக்கோ அது எல்லாமே 40வது டிகிரி. ஓகே, மற்ற இந்த குட்டி குட்டியாக டிஜிட் இருக்குல்ல, 5 டிஜிட்டில் இருக்குது. இந்த 5க்கு பதிலாக என்ன வரும், 4 வரும் கொடுத்துருக்காங்க இங்கே சரிங்களா. 5 பதிலாக 4 வரும். இது வந்து 5 டிஜிட். அப்போது எப்படி அடிக்கணும், டிஜிட் வைஸ் அடிக்கணும் சரிங்களா. டிஜிட் வைஸுங்கிறப்போ இதுக்கு இந்த 2க்கு நேராக தான் 2 வரும், 1க்கு நேராக 0, இந்த டாட் அப்படியே வந்துடும், இங்கே 4 2 அப்படிங்கிறது வரும். அப்போது இந்த 2 வந்து எந்த டிஜிட் அப்படின்னு தெரியணும். இது 40வது டிகிரி, ஏன்னா 7 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே 40வது டிகிரி, இதுவும் 7 டிஜிட் தான். இது 40வது டிகிரியில் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, 40, 41, 42. ஓகே, அப்போ 42வது டிகிரியில் இது அடிக்கிறோம். அப்போது இந்த காலமில் 5 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 42வது டிகிரியில் அடிப்போம். 7 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 40வது டிகிரியில் அடிப்போம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 7 டிஜிட் தான் சரிங்களா. இங்கே 3 2 என்ன சொல்லியிருக்காங்க, டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. டிரான்ஸ்லேட்னா என்ன, மாற்று, 2 முன்னாடி வரும், 3 பின்னாடி வரும், அவ்வளோதான் சரிங்களா. அடுத்த காலமாக பார்க்குறப்போ 7 டிஜிட். ஸோ இந்த காலமில் எது பெருசு, 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போது நம்ம ஃபைன் பண்ணது என்ன, 49. அப்போது 49வது டிகிரியில் இதை அடிப்போம். பெருசு எதுவோ அதுதான் நம்ம வந்துட்டு அந்த கவுண்டிங் எடுத்துப்போம் சரிங்களா. இந்த காலம்லேயே 8 டிஜிட்டில் இருக்க தான் பெருசு. அப்போ நம்ம ஃபைன் பண்ணது 49, இதை தான் 49வது டிகிரியில் அடிப்போம். மற்றதெல்லாம் என்ன பண்ணணும், ஓகே. இந்த வேல்யூக்கு, இந்த 8 டிஜிட்டில் இருக்க வேல்யூக்கு ஹெட்டிங்கை சென்டர் பண்ணணும். சென்டர் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம், இதோட கவுண்டிங் என்ன 8, இதோட கவுண்டிங் 7, டிஃப்ரென்ஸ் என்ன 1, 8 - 7 டிஃப்ரென்ஸ் 1. அப்போ முன்னாடி ஒரே ஒரு வேல்யூ விடுங்க, 49வது டிகிரியில் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். முன்னாடி விட்டால் 50வது டிகிரியில் இதை வந்துட்டு அடிப்போம் ஓகேங்களா. உள்ள அடுத்து பாருங்கள், அடுத்து பார்த்தோம்னா 8 7 டிஜிட் இருக்குது. ஸோ 7 டிஜிட்டில் இது வந்துட்டு 49 அப்படிங்கிறப்போ 50வது டிகிரியில் நம்ம உள்ளே இருக்கிறதெல்லாம், உள்ளே இருக்க 7 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் 50ல் அடிப்போம் சரிங்களா. இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, இப்போது இந்த காலமில் உள்ளே இருக்க வேல்யூ தான் பெருசு. இந்த வேல்யூக்கு இதை சென்டர் பண்ணிட்டோம். இப்போ ஒருவேளை இது 8 டிஜிட்டில் இருக்குது, இது வந்துட்டு 4 டிஜிட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இயர் 4 டிஜிட்டில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம சென்டர் பண்ணணும். 8 - 4 டிஃப்ரென்ஸ் என்ன 4. முன்னாடி 2 வேல்யூ பின்னாடி 2 வேல்யூ விட்டு இந்த கமா எந்த டிகிரியில் வருதோ அந்த டிகிரியில் தான் இதை அடிப்போம். ஆனால் உள்ளே இருக்க வேல்யூஸில் இது 8 டிஜிட்டில் இருக்குது, இது வந்து 5 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூ சிறுசு. இதை வந்துட்டு இந்த ஹெட்டிங்கை மாதிரி சென்டர் பண்ண மாட்டோம். பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும். ஹெட்டிங்கை மட்டும்தான் சென்டர் பண்ணுவோம். உள்ளே இருக்க வேல்யூஸில் எப்போவுமே எப்படி அடிப்போம், டிஜிட் வைஸ் அடிப்போம். இது எப்போவுமே மறந்துடக்கூடாது சரிங்களா. அதெல்லாம் அப்புறமா மிஸ்டேக்காக கன்சிடர் ஆகிடும் அப்படி சென்டர் பண்ணிட்டீங்கன்னா. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இது 8, இது 5, சென்டர் பண்ணி அடிக்கக்கூடாது, டிஜிட் வைஸ் அடிக்கணும். அப்படிங்கிறப்போ இந்த 0க்கு நேராக தான் 8 வரும் சரிங்களா. எப்படி டிஜிட் வைஸ் டக்குன்னு பார்க்கணும், இந்த டாட்டுக்கு முன்னாடி 2 டிஜிட் இருக்குது, டாட்டுக்கு முன்னாடி 2 டிஜிட், அவ்வளோதான், சிம்பிள். அப்போது 49 50 51 52வது டிகிரியில் இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். 5 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு 52, 7 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு 50. அடுத்து இந்த காலமில் 7 தான் பெருசு சரிங்களா. அப்போது
59. 7 டிஜிட்டில் இதெல்லாம் இருக்கோ, ஹெட்டிங்கும் 7 டிஜிட் தான், உள்ளே இருக்க வேல்யூஸும் 7 டிஜிட் தான். அந்த 7 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் 59 அடிச்சிருங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. டிஆர்எஸ்னால் ட்ரான்ஸ்லேட். இந்த வேல்யூ அப்படி இங்கே வரும், இந்த வேல்யூ அப்படி இங்கே வரும். ஓகே, 7 டிஜிட் இல்லாமல் அடுத்தது கம்மியாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த டிஜிட்டில் அடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 டிஜிட்டில் இருக்குது. ஸோ இது எந்த டிகிரியில் அடிக்கணும்? ஸோ 59 நம்ம 59ல் அடிக்கிறோம், 59வது டிகிரியில் அடிக்கிறோம். எப்போ 7 டிஜிட் இருக்கிறதுலாம் 59, சரிங்களா? அப்போது இது பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக வரும் 59, 60, 61. 61ல் தான் 5 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் அடிப்போம். கிளியருங்களா? ஓகே, இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டெட்டுன்னா என்ன அர்த்தம், அப்படியே அடின்னு அர்த்தம். 29.02 அப்படியே அடி, அவ்வளோதான். சரிங்களா? 7 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் 59வது டிஜிட்டில் அடிக்கிறோம். 5 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் 61. அடுத்தது இந்த காலம்லேயே 7 டிஜிட் தான் பெருசு. ஃபைன் பண்ண டிகிரி 68. ஸோ 68வது டிகிரியில் இது அடிக்கிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா 68வது டிகிரி தான். 7 டிஜிட்டில் இருக்கிறதுலாம் 68. இது என்ன பண்ணணும், நம்ம டிஜிட் வைஸ் அடிக்கணும். 68, 69, 70. 70வது டிகிரியில் இது 5 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அது இல்லை 70வது டிகிரியில். இங்கே 3க்கு பதிலாக 5 வரும். இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஹோல் வேல்யூவும் இங்கே வரும், இந்த ஹோல் வேல்யூவும் இங்கே வந்துடும். சரிங்களா? இங்கே ஒன்று கவனிச்சிங்களா, 3.12.49 கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அப்படி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் பாருங்கள் 1, 2, சரிங்களா? அந்த டிஜிட் பாருங்களேன், அதாவது 2 டிஜிட்க்கு முன்னாடி டாட்டு. ஓகே, 2 டிஜிட்க்கு முன்னாடி டாட்டு, அடுத்த 2 டிஜிட்க்கு முன்னாடி கமா. அப்படி தான் எல்லா பக்கமும் வந்திருக்கு. அடுத்த 2 டிஜிட்க்கு முன்னாடி கமா வராமல் டாட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன பண்ணலாம், அப்படின்னா அதாவது இந்த டேபிளில் இந்த ஹோல் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கமா தான் வந்திருக்கு. மேக்ஸிமம் என்ன வந்திருக்கு, மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே கமா தான் வந்திருக்கு. இந்த டிஜிட்க்கு அப்புறம் கமா தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே மட்டும்தான் டாட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மெஜாரிட்டி எது, கமா தான். அப்போது இந்த இடத்துல நீங்கள் கமா தான் கொடுத்து அடிக்கணும், டாட் வைக்கக்கூடாது. 3,12.49 தான் அடிக்கணும். மெஜாரிட்டி எதுவோ அதை பேஸ் பண்ணி நம்ம அடிப்போம். ஓகேங்களா? கிளியரா? ஓகே, இது எல்லாமே நம்ம 10வது டிகிரின்னு பார்த்துட்டோம். இந்த மாதிரி தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ரொம்ப லைன் லென்த்தாக போகிறதுனால சுருக்கி கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரின்னு அடிச்சுட்டு அடுத்த லைன் வர்றோம், 2 ஸ்பேஸ் விட்டு எம்முக்கு நேராக பாண்டிச்சேரியை அடிச்சிருங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கே கர்நாடகாவும் ரொம்ப லைன் லென்த்தாக போங்கிறதுக்காக சுருக்கியிருக்காங்க. உங்களுக்கே தெரியுது ரொம்ப லென்த்தாக போகும்னு தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அடுத்த லைன் கொண்டு வந்து கூட அடிக்கலாம். அப்படி அடிக்கிறப்போ தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரின்னு எம்முக்கு நேராக பாண்டிச்சேரியை அடிச்சிட்டிங்க. இந்த பாண்டிச்சேரிக்கு நேராக தான் இந்த ரோவை அடிக்கணும், அதை மறந்துடாதீங்க. பாண்டிச்சேரிக்கு அதை அடுத்த லைன் இருக்குல்லையே, இதோட கண்டினியூஸ் தான் இதுக்கு நேராக தான் அடிக்கணும் அந்த ரோவே. சரிங்களா? அதை மறந்துடாதீங்க. வெஸ்ட் பெங்கால் ஆஷ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் அப்படிங்கிறத அர்த்தம். அடுத்து பேராகிராஃப். த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஷோஸ் தட் த பொசிஷன் ஆஃப் நான் கண்ட்ரோல்டு அண்டு கண்ட்ரோல்டு கிளாத் ஸ்டாக் டியூரிங், இங்கே வந்துட்டு நம்மளுக்கு இயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னது, இது வந்து அடுத்த பேராகிராஃபாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அப்படித்தான் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரன் ஆன்னு கொடுத்துருக்காங்க. ரன் ஆன்னா என்ன அர்த்தம், தொடர்ந்து அடின்னு அர்த்தம். அப்போது இதோட இந்த டாட்க்கு அப்புறம் 2 ஸ்பேஸ் மட்டும் விடுங்க. ஸ்பேஸ் பாரில் 2 ஸ்பேஸ் விட்டு இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதை வந்து ஒரு பேராகிராஃபாக அடிக்கக்கூடாது. ரன் ஆன் கொடுத்துருக்கனால இது அப்படியே கண்டினியூஸாக அடிக்கணும். டாட் கொடுத்தனால 2 ஸ்பேஸ் விட்டு அடுத்தது இந்த இயர் அடிக்கிறோம். 1981, 82 அடிக்கிறோம். தி ஸ்டாக்ஸ் ஆர் ப்ரொவிஷ்னல். ஸோ டாட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ஸ்பேஸ் விட்டு அடுத்ததை அடிச்சிருங்க. ஸோ தி கிளாத் ஸ்டாக் பொசிஷன் இஸ் டேக்கன் அப் டு இயர் வந்துட்டு இந்த 28 to 1982 அப்படிங்கிறத வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு இங்கிலீஷ் சீனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் நம்பர் 5 வந்துட்டு பார்த்துருக்கோம். மேபி உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன கொஷின் நம்பர்ஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.